நமக்கு கால்ல எரிச்சல் வந்தோம்னா நம்ம ஃபர்ஸ்ட் என்ன நெனைப்போம்? ஐய்யயோ! நமக்கு சுகர் வந்துருச்சோ! அப்படின்னு தானே பயப்படுவோம். அதெல்லாம் இல்லாம வேற சில கண்டிஷன்லயும் இந்த மாரி நடக்கும். அது என்னன்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் B12 அண்ட் ஃபோலிக் ஆசிட் தான். இந்த B12ம் ஃபோலிக் ஆசிடும் நரம்புக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு சத்து. இது குறையறதுனால கண்டிப்பா பாத எரிச்சல், மத்த நரம்பு பிரச்சனைலாம் வர ஆரம்பிக்கும். முக்கியமா இந்த சுகர் பேஷண்ட்லாம் மெட்ஃபார்மின் ஒரு மாத்திரை போடுறீங்கல்ல, அது எடுத்தா அந்த B12 சத்து குறைபாடு வரதுக்கு சான்சஸ் அதிகம். அதுக்காக தான் டாக்டர்ஸ் உங்களுக்கு B12 மாத்திரை சேர்த்தும் குடுக்குறாங்க. அதனால B12 மாத்திரை சேர்த்து போடுங்க. அப்புறம் விட்டமின் B1 அதாவது தயமின்னு சொல்லுவோம். இது ரொம்ப நாளா குடிப்பழக்கம் இருக்கிறவங்களுக்குலாம் ஆல்கஹால்னால இந்த சத்து குறைபாடு வந்து, இதனால நரம்பு பிரச்சனை வந்து கால், பாத எரிச்சல்லாம் வர வாய்ப்பு நெறைய இருக்கு. 3வது ரொம்ப நாளா ஆல்கஹால் எடுக்கிறவங்களுக்கு ஆல்கஹாலே டைரக்ட்டா நரம்பு மண்டலத்த பாதிக்கிற வாய்ப்பு நெறைய இருக்கு. இதனாலயும் பாத எரிச்சல்லாம் வரலாம். 4வது ஹைப்போதைராய்டிசம். தைராய்டு பிரச்சனை வந்தா கால் நரம்ப பாதிக்கிறது மட்டும் இல்லாம இன்னும் நெறைய பிரச்சனைலாம் வரும். அது கால் நரம்பு பாதிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அதனால இது வந்து கால் எரிச்சல் வர்றது கொஞ்சம் ரொம்ப டைம் ஆகும். இதெல்லாம் இல்லப்பா எனக்கு சுகர் இருக்கு, கால் எரிச்சல் இருக்கு அப்படின்னா, நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய நெறைய விஷயம் இருக்கு. அதெல்லாம் ஒரு லாங் வீடியோல நான் ஆல்ரெடி நம்ம சேனல்ல போட்டிருக்கேன். அதோட லிங்க் இந்த வீடியோக்கு கீழ இருக்கு. செக் பண்ணி பாருங்க.